Hello students, welcome to Joy of Learning English. இப்போ நம்ம CBSE Class 11 Snapshots bookல இருக்க chapter number 5 Mother's Day written by JB Priestley இதோட part 3 வீடியோவை பார்க்கலாம். மற்ற part பார்க்காதவங்க அதோட லிங்க் description boxல இருக்கு, அங்கிருந்து போய் பாருங்க. Mrs. Pearson enters right, carrying a bottle of stout and a half-filled glass. Cyril and Doris try to stop their guffawing and giggling, but they are not quick enough. Mrs. Pearson regards them with contempt. Mrs. Pearson இப்போ ஸ்டேஜோட ரைட் சைட்லேருந்து உள்ளே வராங்க. அவங்க கையில் ஒரு பாட்டில் ஆஃப் ஸ்டவுட் இருக்குது, அப்புறம் ஒரு கிளாஸும் வச்சுருக்காங்க, அதில் பாதி ஸ்டவுட் ஃபில் பண்ணியிருக்கு. டோரிஸும் சிரிலும் சிரிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களால மிஸ்ஸஸ் பியர்சன் வர்றதுக்குள்ளே அவங்க சிரிப்பை ஸ்டாப் பண்ண முடியல. அதனால மிஸ்ஸஸ் பியர்சனுக்கு அவங்க சிரிக்கிறது தெரிஞ்சிருது. இவங்க ரெண்டு பேரையும் அப்படியே அலட்சியமாக பார்த்துட்டே வர்றாங்க. கண்டெம்ப்ட்னா டிஸ்லைக், நாட் வர்தி ஆஃப் கன்சிடரேஷன். மிஸ்ஸஸ் பியர்சன் கோல்ட்லி, யூ டூ ஆர் ஆல்வேஸ் டாக்கிங் அபவுட் பீயிங் க்ரோன் அப். Why don't you both try for once to be your age? She moves to the settee and sits. நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் நாங்கள் வளர்ந்துட்டோம், பெரியவங்களாயிட்டோம்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி எப்பயாவது நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டே செட்டியில் போய் உட்காடுறாங்க. உங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டியே இல்லை, சின்ன பிள்ளைங்க மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிரில், can't we laugh now? நாங்கள் இப்போ சிரிக்க கூட கூடாதா? மிஸ்ஸஸ் பியர்சன், எஸ், இஃப் இட்ஸ் ஃபனி கோ ஆன் டெல் மீ, மேக் மீ லாஃப், ஐ குட் டூ வித் இட். அப்படியா, ரொம்ப ஃபன்னியாக இருந்தால் எனக்கும் சொல்ல, என்னையும் சிரிக்க வையேன். ஐ குட் டூ வித் இட் அப்படின்னா நீட் இட் ஆர் வுட் பெனிஃபிட் ஃப்ரம் இட் அப்படின்னு அர்த்தம். நீ ஜோக் சொல்கிறதுனால அது எனக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், நானும் சிரிப்பேன்ல. டோரிஸ், யூ நெவர் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் ஜோக்ஸ் மம். எங்கள் ஜோக்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியாது, அதாவது யங் பீப்புளோட ஜோக்ஸ் எல்லாம் உங்களை மாதிரி வயசானவங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்கிறா. மிஸ்ஸஸ் பியர்சன், ஐ வாஸ் யார்னிங் அட் யுவர் ஜோக்ஸ் பிஃபோர் யூ வர் பார்ன் டோரிஸ். இந்த ஜோக்கெல்லாம் நீ பறக்கிறதுக்கு முன்னாடியே கேட்டு நான் யான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொட்டாதி விட்டுருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீ சொல்கிற ஜோக்ஸ் எல்லாமே பழைய காலத்து ஜோக்கு, நீ பறக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை நிறைய தடவை கேட்டு எனக்கு பயங்கரமாக போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டோரிஸ் ஆல்மோஸ்ட் டியர்ஃபுல் அகேன். வாட் மேக்ஸ் யூ டாக் லைக் திஸ்? வாட் ஹேவ் வி டன்? அவங்க அம்மா பேசுகிறத கேட்டு டோரிஸ்க்கு திரும்ப அழுக வர மாதிரி இருக்குது. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குறா. மிஸ்ஸஸ் பியர்சன் ப்ராம்ப்ளினா டக்குன்னு சொல்கிறாங்க. நத்திங் பட் கம் இன், ஆஸ்க் ஃபார் சம்திங், கோ அவுட் அகேன், தென் கம் பேக் வென் தெர் இஸ் நோவேர் எல்ஸ் டு கோ. நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு அவ கேட்டால அதுக்கு பதில் சொல்கிறாங்க, நீங்கள் வர்றீங்க, ஏதாவது கேட்குறீங்க, வெளியில் போகிறீங்க, திரும்ப வர்றீங்க, வேறு எங்கேயும் போகிறதுக்கு இடம் இல்லைன்னா தான் நீங்கள் வீட்டுக்கே வர்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிரில் அக்ரெசிவ்லி, இதை கேட்டோன்னே சிரில் கோபம் வந்துடுது. அக்ரெசிவ்லினா ஆங்க்ரிலி. லுக், இஃப் யூ won't get tea ready, then I'll find something to eat myself. பாருங்க, உங்களால் டீ போட முடியாதுன்னா நானே எனக்கு எது வேணுமோ அதை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். மிஸ்ஸஸ் பியர்சன், why not help yourself? She takes a sip of stout. உன் வேலையை நீனே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஸ்டவுட்லேருந்து ஒரு சிப் குடிக்கிறாங்க. சிரில் டர்னிங் ஆன் his way to the kitchen. Mind you, I think it's a bit thick. I've been working all day. அவன் கிச்சன் பக்கம் போயிட்டே, a bit thick அப்படின்னா a little unfair or annoying, கொஞ்சம் ஓவராக போகுது, கொஞ்சம் எரிச்சல் வருது, நான் இன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். டோரிஸ், சேம் ஹியர், ஆமாம் நானும் ரொம்ப வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன். மிஸ்ஸஸ் பியர்சன் காம்லி, 8-hour டே, ஒரு நாளைக்கு உங்களுக்கு வேலை 8 மணி நேரம் தானே? சிரில், எஸ், 8-hour டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் இட். ஆமாம், 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வந்திருக்கோம், மறந்துடாதீங்க. மிஸ்ஸஸ் பியர்சன், I've done my 8 hours. லேபர் லா படி ஒரு எம்ப்ளாயி 8 hours தான் வேலை செய்யணும். நடுவில் ஒரு 30 minutes பிரேக் எடுத்துக்குவாங்க. அப்படின்னா ஆஃபீஸில் மேக்ஸிமம் 8.5 hours தான் இருப்பாங்க. ஒரு வீக்குக்கு 40 hours. அப்படி தான் இந்தியாவுக்கு வெளியில் இருக்க கண்ட்ரீஸ்லாம் லேபர் லா இருக்குது. அப்படி அந்த கம்பெனி 8 ஹவர்ஸ்க்கு மேலே வேலை வாங்கினாங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அதை தான் இங்கே மிஸ்ஸஸ் பியர்சன் சொல்கிறாங்க, நான் 8 hours வேலையை முடிச்சிட்டேன், என்னோட 8 hours கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சிரில், that's different. அது வேற, அது ஆஃபீஸ், இது வீடு. டோரிஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ். ஆமாம், கண்டிப்பாக அது டிஃப்ரெண்ட் தான். மிஸ்ஸஸ் பியர்சன் காம்லி, இட் வாஸ், நவ் இட் isn't. முன்னாடி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இனிமே அப்படிலாம் இருக்க போகிறதில்ல. 40-hour வீக் ஃபார் ஆல் நவ். உங்களுக்கு எப்படி ஆஃபீஸில் 40 hours-ஓ அதே மாதிரி தான் எனக்கும் வீட்டில் 40 hours. ஜஸ்ட் வாட்ச் இட் அட் த வீக்கெண்ட் when I have my 2 days ஆஃப். நீங்கள் இதுக்கே சொல்கிறீங்கல்ல, வீக்கெண்டில் பாருங்கள், உங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு 2 நாள் லீவ் இருக்குல்ல, அதே மாதிரி நானும் லீவ் எடுக்க போகிறேன், அப்போது உங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. டோரிஸ் அண்ட் சிரில் எக்ஸ்சேஞ்ச் அலார்ம்ட் கிளான்சஸ். இதை கேட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அடுத்து என்ன ஆபத்து வரப்போதோ அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பார்க்குறாங்க.
Then they stare at Mrs. Pearson, who returns their look calmly. ஆனால் மிஸ்ஸஸ் பியர்சன் ரொம்ப காமாக எந்த ஒரு இமோஷனுமே காமிக்காமல் பார்க்குறாங்க. சிரில் must grab something to eat. Looks as if I'll need to keep my strength up. நான் போய் ஏதாவது சாப்பிடணும், எனக்கு நிறைய எனர்ஜி ஸ்ட்ரென்த் தேவைப்படும் போல இருக்கு அப்படின்ட்டு சிரில் எக்ஸிட்ஸ் டு த கிச்சன். அப்படியே கிச்சனுக்கு போயிடுறான். டோரிஸ் மூவிங் டு த செட்டி ஆங்ஷியஸ்லி. மம்மி, யூ டோன்ட் மீன் யூ ஆர் நாட் கோயிங் டு டூ எனிதிங் ஆன் சாட்டர்டே சண்டே? ஆங்ஷியஸ் அப்படின்னா கொஞ்சம் நர்வஸாக கொஞ்சம் கவலையோட அவங்க அம்மா கிட்ட போய் அப்படின்னா சாட்டர்டே சண்டே எந்த வேலையுமே செய்ய மாட்டேன்னா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறா மிஸ்ஸஸ் பியர்சன் ஏரிலி. அப்படின்னா ரொம்ப கேஷுவலாக, நோ ஐ வுடன்ட் கோ தட் ஃபார், நான் அவ்வளோ தூரம்லாம் போக மாட்டேன், ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்லாம் சொல்லலாம். ஐ மைட் மேக் அ பெட் ஆர் டூ அண்ட் டூ அ பிட் ஆஃப் குக்கிங் அஸ் அ ஃபேவர். Favor அப்படின்னா an act of kindness, which means of course I'll have to be asked very nicely and thanked for everything and generally made fuss of. Fuss அப்படின்னா ரொம்ப பிக்கியாக இருக்குது, இதான் வேணும் அதான் வேணும் அப்படின்னு கேட்காம நீங்கள் ரொம்ப நைஸாக என்கிட்ட வந்து இது செய்யுங்க அப்படின்னு கேட்கணும். அப்புறம் நான் செய்கிற எல்லா வேலைக்கும் நீங்கள் தேங்க்யூ சொல்லணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நான் பெட்டெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வைப்பேன், கொஞ்சம் சமைச்சு கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. But any of you 40-hour-a-weekers who expect to be waited on hand and foot on Saturday and Sunday with no thanks for it are in for a nasty disappointment. Might go off for a weekend perhaps. 40-hour-a-weekers அப்படின்னா அவங்க அப்பா இந்த பிள்ளைங்க 2 பேர் இவங்கெல்லாம் ஆஃபீஸில் 40 hours வேலை பார்க்குறாங்கல்ல. நீங்கள்லாம் வெயிட்டட் ஆன் ஹேண்ட் அண்ட் ஃபுட் அப்படின்னா நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணுவீங்க அதை ஒபே பண்ணி செய்யலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் பண்ணுற இந்த வேலைக்கெல்லாம் நீங்கள் தேங்க்யூ சொல்லலை அப்படின்னா உங்களுக்கெல்லாம் ஒரு நாஸ்டி டிசப்பாயின்மெண்ட் இருக்குது, அதாவது ஒரு அன்பிளசண்ட்டான ஏமாற்றம் இருக்குது. அப்புறம் நான் இந்த வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே லீவ் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. டோரிஸ் அகாஸ்ட், கோ ஆஃப் ஃபார் த வீக்கெண்ட், கொஞ்சம் ஹாரிஃபைடாக பயந்து போய் வீக்கெண்டில் லீவ் எடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்குறா மிஸ்ஸஸ் பியர்சன். வை நாட், ஐ குட் டூ வித் அ சேஞ்ச். ஏன் நான் எடுக்கக்கூடாது, எனக்கும் சேஞ்ச் வேணும்ல. ஸ்டக் ஹியர் டே ஆஃப்டர் டே வீக் ஆஃப்டர் வீக், இதே வீட்டில் நான் வார கணக்காக நாள் கணக்காக மாட்டிகிட்ருக்கேன். இஃப் ஐ டோன்ட் நீட் அ சேஞ்ச் ஹூ டஸ், எல்லாரோடையும் எனக்கு தான் சேஞ்ச் அதிகமாக தேவை. டோரிஸ், பட் வேர் வுட் யூ கோ, ஹூ வுட் யூ கோ வித், ஆனால் நீங்கள் எங்கே போவீங்க, யார் கூட போவீங்க? மிஸ்ஸஸ் பியர்சன், தட்ஸ் மை பிஸ்னஸ், அது என்னோட கவலை. யூ டோன்ட் ஆஸ்க் மீ வேர் யூ ஷுட் கோ அண்ட் ஹூ யூ ஷுட் கோ வித், டு யூ? நீ வெளியில் போகும்போது எங்கே போகிற யார் கூட போகிறேன்லாம் சொல்லிட்டா போகிற, அப்போது என்கிட்ட மட்டும் நீ வந்து கேட்பியா என்ன? டோரிஸ், தட்ஸ் டிஃப்ரெண்ட், அது வேற இது வேற. மிஸ்ஸஸ் பியர்சன், த ஓன்லி டிஃப்ரென்ஸ் இஸ் தட் ஐம் அ லாட் ஓல்டர் அண்ட் பெட்டர் ஏபிள் டு லுக் ஆஃப்டர் மை செல்ஃப், ஸோ இட்ஸ் யூ ஹூ ஷுட் டூ த ஆஸ்கிங். ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா, எனக்கு உன்னோட வயசு கூட, என்னை எனக்கு நல்லா பார்த்துக்க தெரியும், ஆனால் நீ தான் எங்கேயாவது போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி போகலாமா இல்லையான்னு கேட்கணும் அப்படிங்கிறாங்க. டோரிஸ், டிட் யூ ஃபால் ஆர் ஹிட் யுவர் செல்ஃப் வித் சம்திங், நீங்கள் எங்கேயாவது விழுந்துட்டிங்களா இல்லை உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? மிஸ்ஸஸ் பியர்சன் கோல்லி, நோ, அப்படிலாம் எதுவும் ஆகலை. பட் ஐ வில் ஹிட் யூ வித் சம்திங் கேர்ள் இஃப் யூ டோன்ட் ஸ்டாப் ஆஸ்கிங் சில்லி கொஸ்டின்ஸ். நீ இந்த மாதிரி சில்லி கொஸ்டின்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்குறத நிறுத்தலைன்னா நான் எதையாவது எடுத்து ஒன்று அடிச்சிருவேன். டோரிஸ் ஸ்டேர்ஸ் அட் ஹர் ஓப்பன் மவுத் ரெடி டு க்ரை. இதை கேட்டோன்னே டோரிஸ் அப்படியே அவங்க அம்மாவை வாயை திறந்து பார்த்துட்டே இருக்கா, அழுகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டா. டோரிஸ், ஓ திஸ் இஸ் ஆஃபுல், இது ரொம்ப மோசமாயிட்டே போகுது. ஷி பிகின்ஸ் டு க்ரை, நாட் பேஷனேட்லி. நாட் பேஷனேட்லி அப்படின்னா ஃபீல் பண்ணி ஹர்ட் ஆகி அழுகாமல் கோபத்தில் அழுகிறா. மிஸ்ஸஸ் பியர்சன் கோல்லி, ஸ்டாப் blubbering. You're not a baby. If you're old enough to go out with Charlie Spence, you're old enough to behave properly. Now stop it. Blubbering அப்படின்னா crying, கதறி அழுகிறது. நீ கதறி அழுகிறது மொதல் நிறுத்து, நீ ஒன்றும் குழந்தை கிடையாது, உனக்கு சார்லி ஸ்பென்ஸ் கூட போகிற அளவுக்கு வயசாயிருக்குல்ல, அப்போது ஒழுங்காக பிஹேவ் பண்ணு, இப்போதைக்கு இதை நிறுத்து அப்படிங்கிறாங்க. ஜார்ஜ் பியர்சன் என்டர்ஸ் லெஃப்ட். இப்போ நம்ம அப்பா கேரக்டர் ஜார்ஜ் பியர்சனை பார்க்குறோம். லெஃப்ட் சைட்லேருந்து அவர் உள்ளே வராரு. ஹீ இஸ் அபவுட் 50, ஃபண்டமெண்டலி டீசென்ட் பட் சாலம், செல்ஃப் இம்பார்ட்டண்ட், பாம்பஸ். இங்கே சாலம் அப்படின்னா ஹீஸ் அ வெரி சீரியஸ் பர்சன், செல்ஃப் இம்பார்ட்டண்ட், பாம்பஸ் அப்படின்னா ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணுற ஒருத்தர். ப்ரிஃபரபிளி ஹீ ஷுட் பி அ ஹெவி ஸ்லோ மூவிங் டைப். யாராவது ஜார்ஜ் பியர்சனோட ரோல் ப்ளே பண்ணிங்கன்னா அவர் ஹெவியாக இருப்பார், ரொம்ப ஸ்லோவாக மூவ் பண்ணுவார், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஹீ நோட்டிசஸ் டோரிஸஸ் டியர்ஸ். அவர் உள்ளே வந்தோன்னே டோரிஸ் அழுகிறத பார்த்துட்டு ஜார்ஜ், ஹலோ வாட்ஸ் திஸ், கான் பி எனிதிங் டு க்ரை அபவுட், என்னது இது அழுகிற அளவுக்கு அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. டோரிஸ் த்ரூ சாப்ஸ், யூல் சி,
டோரிஸ் அதுக்கு அழுதுகிட்டே நீங்களே பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்றா. Doris runs out left with a sob or two on the way. George stares after her a moment, then looks at Mrs. Pearson. Doris அழுதுட்டே அந்த இடத்த விட்டு ஓடுறா. ஜார்ஜ் அவளை பார்க்குறாரு. அப்புறமா மிஸ்ஸஸ் பியர்சனை பார்க்குறாரு. ஜார்ஜ், டிட் ஷீ சே யூ வில் see? அவ யூ வில் see அப்படின்னா சொன்னா? மிஸ்ஸஸ் பியர்சன், எஸ் ஆமாம் அவ யூ வில் சீன்னு தான் சொன்னா. ஜார்ஜ், வாட் டிட் ஷீ மீன்? அப்படின்னா என்ன அர்த்தம்? மிஸ்ஸஸ் பியர்சன், பெட்டர் ஆஸ்க் ஹர். அதுக்கு அர்த்தத்தை அவட்டே கேளுங்க. George looks slowly again at the door, then at Mrs. Pearson. Then he notices the stout that Mrs. Pearson raises for another sip. His eyes almost bulge. George கதவை பார்க்குறாரு. அப்புறம் மிஸ்ஸஸ் பியர்சனை பார்க்குறாரு. அப்புறம் தான் மிஸ்ஸஸ் பியர்சன் அவங்க கையில் வச்சுருக்க அந்த ஸ்டவுட்டை திரும்ப குடிக்கிறதுக்காக வாய்க்கிட்ட கொண்டு போகிறத பார்க்குறாரு. அந்த ஸ்டவுட்டை பார்த்தோன்னா அவரோட கண் பல்ஜ் ஆகுது. அப்படின்னா இட்ஸ் கம்மிங் அவுட், அப்படியே கண் வெளியில் வந்துடும் போல இருக்குது. அவ்வளோ ஆச்சரியமாக பார்க்குறாரு, நம்ப முடியாமல். ஜார்ஜ், ஸ்டவுட்? மிஸ்ஸஸ் பியர்சன், எஸ். ஸ்டவுட்டாக குடிக்கிற? மிஸ்ஸஸ் பியர்சன், ஆமாம். ஜார்ஜ், அமேஸ்டு. அவங்க சொல்கிறது கேட்டு அப்படியே அவர் ஆச்சரியமாக, வாட் ஆர் யூ ட்ரிங்கிங் ஸ்டவுட் ஃபார்? இப்போ எதுக்கு ஸ்டவுட் குடிக்கிற? மிஸ்ஸஸ் பியர்சன், பிகாஸ் ஐ ஃபேன்சிட் சம். எனக்கு குடிக்கணும் போல இருந்தது, அதனால. ஜார்ஜ், அட் திஸ் டைம் ஆஃப் டே? இப்போ யாராவது ஸ்டவுட் குடிப்பாங்களா இந்த டைமில்? மிஸ்ஸஸ் பியர்சன், எஸ். வாட்ஸ் ராங் வித் இட் அட் திஸ் டைம் ஆஃப் டே? இந்த டைமில் குடித்தா என்ன? ஜார்ஜ், bewildered. Nothing, I suppose, Annie, but I've never seen you do it before. Bewildered அப்படின்னா puzzled, confused, குழம்பி போய், இல்லை ஆனி. ஆனி தான் மிஸ்ஸஸ் பியர்சனோட பேர். நீ இந்த மாதிரி இப்படி குடிச்சு நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். மிஸ்ஸஸ் பியர்சன், வெல் யூ சீயிங் மீ நவ். அதனால என்ன, இப்போ பார்க்குறீங்கல்ல. ஜார்ஜ் வித் ஹெவி டிஸ்டேஸ்ட்னா அன்பிளசன்ட். அவருக்கு இப்படி ஆனி பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல, மிஸ்ஸஸ் பியர்சன் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. அது அவர் பேசுகிறதுலே நமக்கு தெரியுது. எஸ், அண்ட் ஐ டோன்ட் லைக் இட். இட் டசன்ட் லுக் ரைட். ஐம் சர்ப்ரைஸ்ட். எனக்கு நீ பண்ணுறது பிடிக்கல, இது சரியில்லை. எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மிஸ்ஸஸ் பியர்சன், வெல் தட் ஆட் டு பி அ நைஸ் சேஞ்ச் ஃபார் யூ. ஏன்னா எப்போவும் ஒரே மாதிரி பார்த்துட்டு இப்போ இப்படி பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல சேஞ்சாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஜார்ஜ், வாட் டு யூ மீன்? நீ சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மிஸ்ஸஸ் பியர்சன், இட் மஸ்ட் பி சம்டைம் சின்ஸ் யூ வர் சர்ப்ரைஸ்ட் அட் மீ ஜார்ஜ். நீங்கள் என்னை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகி ரொம்ப காலம் ஆச்சுல்ல. ஜார்ஜ், ஐ டோன்ட் லைக் சர்ப்ரைசஸ். ஐம் ஆல் ஃபார் அ ஸ்டடி கோயிங் ஆன். யூ ஆட் டு நோ தேட் பை திஸ் டைம். எனக்கு சர்ப்ரைசஸ்லாம் பிடிக்காது. எனக்கு எப்போவும் ஒரே மாதிரி இருக்க தான் பிடிக்கும். உனக்கு இவ்வளோ நாளில் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே. பை த வே, ஐ forgot to tell you this morning I wouldn't want any tea. இன்னைக்கு காலையில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு டீ வேண்டாம். ஸ்பெஷல் ஸ்னூக்கர் மேட்ச் நைட் அட் த கிளப் டு நைட் அண்ட் அ பிட் ஆஃப் சப்பர் கோயிங், ஸோ நோ டீ. இன்னைக்கு கிளப்பில் ஸ்பெஷல் ஸ்னூக்கர் மேட்ச் இருக்குது, அதனால நைட்டில் சப்பரும் இருக்குது, அதனால இப்போ டீ வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. மிஸ்ஸஸ் பியர்சன், that's all right, there isn't any. ஏற்கனவே சொல்லலைன்னா பரவாயில்ல, ஏன்னா எப்படியும் டீ இல்லை. ஜார்ஜ், astonished. You mean you didn't get any ready? அது கேட்டு ஜார்ஜ் ரொம்ப ஆச்சரியமா, அப்படின்னா நீ இன்னைக்கு டீ ரெடி பண்ணவே இல்லையா? மிஸ்ஸஸ் பியர்சன், எஸ், அண்ட் அ குட் திங் டூ as it turned out. ஆமாம், ரெடி பண்ணல. நல்லதாக போச்சு. இப்போ நீங்கள் சொல்கிறத கேட்டால் ரெடி பண்ணாமல் விட்டதே நல்லது. ஜார்ஜ், aggrieved. That's all very well, but suppose I had wanted some. aggrieved அப்படின்னா அவருக்கு ஏதோ கெட்டது பண்ணிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அதெல்லாம் சரிதான். ஒருவேளை எனக்கு டீ தேவைப்பட்டிருந்துச்சுன்னா? Mrs. Pearson, my goodness, listen to the man, annoyed because I don't get a tea for him that he doesn't even want. கடவுளே, இந்த ஆள் சொல்கிறத கேளுங்க. இந்த ஆளுக்கு தேவைப்படாத டீயை நான் ரெடி பண்ணலன்னு கோவப்படுறாரு. எவர் ட்ரைட் that at the club? இதை எப்பயாவது கிளப்பில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஜார்ஜ், ட்ரைட் வாட் at the club? எதை கிளப்பில் ட்ரை பண்ணியிருக்கனான்னு கேட்குற? மிஸ்ஸஸ் பியர்சன், கோயிங் டு த பார் அண்ட் டெல்லிங் them you don't want a glass of beer, but you're annoyed because they haven't already poured it out. Try that on them and see what you get. எப்பயாவது கிளப்பில் இருக்க பாரில் போய் எனக்கு ஒரு கிளாஸ் பியர் வேண்டாம், ஆனால் எனக்காக நீங்கள் ஏன் முதலே கிளாஸில் பியரை ஊற்றி வைக்கல அப்படின்னு கோவப்பட்டிருக்கீங்களா? இதை போய் அவங்கக்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன நடக்குதுன்னு தெரியும். ஜார்ஜ், ஐ டோன்ட் நோ வாட் யூர் டாக்கிங் அபவுட். நீ என்ன பேசுகிறன்னு எனக்கு புரியல. மிஸ்ஸஸ் பியர்சன், தே வுட் லாஃப் அட் யூ ஈவன் மோர் தென் தே டூ நவ். இதை மட்டும் நீங்கள் போய் செஞ்சீங்கன்னா இப்போ உங்களை பார்த்து சிரிக்கிறத விட அதிகமாகவே எல்லாரும் சிரிப்பாங்க. ஜார்ஜ், indignantly, laugh at me? They don't laugh at me. ஜார்ஜ் கோபமா, சிரிக்கிறாங்களா? என்னை பார்த்து யாரும் சிரிக்கிறதில்ல அப்படிங்கிறாரு.
Mrs. Pearson, of course they do. You ought to have found that out by this time. Anybody else would have done. You're one of their standing jokes. Famous. ஆமாம் எல்லாரும் சிரிக்கிறாங்க. உனக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கணும். வேறு யாராவது இருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸ்டாண்டிங் ஜோக்ஸ் அப்படின்னா சம்திங் தட் ஹேப்பன்ஸ் ஆஃபன். வழக்கமாக உன்னை பார்த்தாலே அவங்கெல்லாம் ஜோக் அடிக்கிறாங்க. நீ அங்கே ரொம்ப ஃபேமஸ். தே கால் யூ பாம்பி ஆம்பி பியர்சன் பிகாஸ் தே திங்க் யூஆர் ஸோ ஸ்லோ அண்ட் பாம்பஸ். உனக்கு பட்ட பேர் பாம்பி ஆம்பி பியர்சன் வச்சுருக்காங்க. ஏன்னா நீ ரொம்ப ஸ்லோவாக இருக்க. பாம்பஸ் அப்படின்னா ஷோ ஆஃப் பர்சன். அதனால உனக்கு இந்த நிக் நேம். ஜார்ஜ் ஹாரிஃபைட். நெவர். இதை கேட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அப்படிலாம் கூப்பிட மாட்டாங்க, நெவர் அப்படிங்கிறாரு. மிஸ்ஸஸ் பியர்சன், இட்ஸ் ஆல்வேஸ் பீட்டன் மீ வை யூ ஷுட் வாண்ட் டு ஸ்பெண்ட் ஸோ மச் டைம் அட் அ பிளேஸ் வேர் தே ஆல்வேஸ் லாஃபிங் அட் யூ பிஹைண்ட் யுவர் பேக் அண்ட் காலிங் யூ நேம்ஸ். பீட்டன் மீ அப்படின்னா ஐ டோன்ட் நோ அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல உனக்கு தெரியாமல் உன் முதுகுக்கு பின்னாடி உன்னை ஃபனி நேம்ஸ் சொல்லி கூப்பிடுறாங்க, காலிங் யூ நேம்ஸ். அப்படிப்பட்ட இடத்துக்கு நீ ஏன் போகிற அப்படிங்கிறது இன்னும் எனக்கு புரியவே இல்லை. அங்கே போய் ஏன் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுற? Leaving your wife at home night after night instead of going out with her, who doesn't make you look like a fool? ஒவ்வொரு நாள் ராத்திரியும் உன்னோட ஒய்ஃபை வீட்டில் தனியாக விட்டுட்டு நீ மட்டும் வெளியில் போனீன்னா உன்னை பார்த்தா ஃபூல் மாதிரி தான் இருக்கும். Cyril enters right with a glass of milk in one hand and a thick slice of cake in the other. George, almost dazed, turns to him appealingly. அப்போ சிரில் ரைட் சைட்லேருந்து ஸ்டேஜ்குள்ளே வர்றான். அவனோட ஒரு கையில் மில்க் கிளாஸ் இருக்குது, இன்னொரு கையில் ஒரு பெரிய ஸ்லைஸ் ஆஃப் கேக் இருக்குது. அவனை பார்த்தோன்னே ஜார்ஜ் அப்படியே அப்பீல் பண்ணுற மாதிரி பார்க்குறாரு. அதாவது அவன் அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டானா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்குறாரு. ஜார்ஜ், here Cyril, you've been with me to the club once or twice. They don't laugh at me and call me Pompey Ompy Pearson, do they? Cyril, embarrassed, hesitates angrily. Go on, tell me, do they? ஜார்ஜ் சிரில்கிட்ட கேட்குறாரு, நீ 1-2 தடவை என் கூட கிளப்புக்கு வந்திருக்கீல, அவங்கெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்களா என்ன? என்னை பார்த்து பாம்பி ஆம்பின்னு கூப்பிட்றாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டோன்னு சிரில் ஒரு மாதிரி எம்பாரஸ் ஆகிடுறான். ரொம்ப தயங்கிட்டு பதில் சொல்லாமல் நிற்கிறான். அதனால ஜார்ஜுக்கு கோவம் வந்துடுது. சொல்லு, அவங்க அப்படியா சொல்கிறாங்க அப்படின்னு கோபமாக கேட்குறாரு. சிரில் எம்பாரஸ்ட். வெல் எஸ் டேட், ஐம் அஃப்ரேட் தே டூ. அவன் திரும்ப தயங்கிட்டே, ஆமாம் அப்பா, அவங்க அப்படி தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்கிறான். George slowly looks from one to the other, staggered. George மிஸ்ஸஸ் பியர்சனை பார்க்குறாரு, சிரிலை பார்க்குறாரு. அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துட்டு தடுமாறிட்டே ஜார்ஜ் ஸ்லோலி, வெல் ஐம் டேம்ட். டேம்ட் அப்படின்னா கர்ஸ்ட், டூம்ட். நான் அவ்வளவுதான். ஜார்ஜ் எக்ஸிட்ஸ் லெஃப்ட் ஸ்லோலி, almost as if somebody had hit him over the head. Cyril, after watching him go, turns indignantly to Mrs. Pearson. இந்த உண்மையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ஜார்ஜ் மெதுவாக அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடுறாரு. யாரோ அவர் தலையில் ஓங்கி அடித்த மாதிரி அவருக்கு இருக்குது. சிரில் இதெல்லாம் பார்த்துட்டு கோபமாக மிஸ்ஸஸ் பியர்சனை பார்க்குறான். Cyril, now you shouldn't have told him that, Mum. That's not fair. You've hurt his feelings, mine too. அம்மா, நீங்கள் இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது. இது நியாயமே இல்லை. நீங்கள் அவரோட ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணிட்டீங்க, என்னோட ஃபீலிங்ஸையும் தான். மிஸ்ஸஸ் பியர்சன், sometimes it does people good to have their feelings hurt. சில சமயம் இந்த மாதிரி ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணுறது கூட அவங்க நல்லதுக்காக தான். The truth ought not to hurt anybody for long. உண்மை கசக்க தான் செய்யும், ஆனால் ரொம்ப நேரம்லாம் அது அவரை ஹர்ட் பண்ணாது. If your father didn't go to the club so often, perhaps they would stop laughing at him. உங்கள் அப்பா இப்படி அடிக்கடி கிளப்புக்கு போகாமல் இருந்தால் அவங்களும் சிரிக்கிறத நிறுத்திடுவாங்க. Cyril, gloomily, I doubt it. சிரில் ரொம்ப சோகமாக, அது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்கிறான். மிஸ்ஸஸ் பியர்சன் severely, possibly you do, but what I doubt is whether your opinion's worth having. What do you know? Nothing. You spend too much time and good money at greyhound races and dirt tracks and ice shows. மிஸ்ஸஸ் பியர்சன் ரொம்ப சீரியஸாக, ஒருவேளை நீ நான் சொல்கிறதெல்லாம் டவுட் பண்ணலாம், ஆனால் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா உன்னோட ஒப்பீனியனுக்கு எந்த வர்த்துமே கிடையாது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உனக்கு ஒன்றுமே தெரியாது. நீ எப்போ பார்த்தாலும் உன்னோட டைமையும் நீ சம்பாதிக்கிற பணத்தையும் எல்லாம் கிரேஹவுண்ட் ரேசஸ் அப்படின்னா, கிரேஹவுண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ரீட் ஆஃப் டாக். அந்த ரேஸ்க்கு அப்புறம் ஷோஸ்க்கெல்லாம் போய் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. அதனால உன்னோட ஒப்பீனியனுக்கு எந்த வர்த்தும் இல்லை, நீ என்ன நினச்சாலும் சரி அப்படிங்கிறாங்க. Cyril, sulkily, well, what if I do? I've got to enjoy myself somehow, haven't I? போனால் என்ன, நானும் என்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்ல. Mrs. Pearson, I wouldn't mind so much if you were really enjoying yourself. But are you? And where is it getting you? உண்மையிலே உனக்கு என்ஜாய்மெண்ட் கிடச்சிச்சின்னா நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். ஆனால் நிஜமாவே நீ என்ஜாய் பண்ணுறியா, ஜாலியாக இருக்கியா?
Where is it getting you அப்படின்னா what is the benefit you are getting out of it? அதனால் உனக்கு என்ன பயன் இந்த ஷோஸ்க்கு ரேஸ்க்கெல்லாம் போகிறதுனால அது உன்னை எங்கே கொண்டு போகும்? There is a sharp hurried knocking heard off left. அப்போ யாரோ நல்ல கதவை தட்டுற சத்தம் கேட்குது. Might be for me, I'll see. என்னை பார்க்க தான் யாராவது வந்திருப்பாங்க, நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு போகிறான். Cyril hurries out left. In a moment, he re-enters, closing the door behind him. அவன் லெஃப்ட் சைடு ஸ்டேஜை விட்டு வெளியில் போயிட்டு திரும்ப டோரை க்ளோஸ் பண்ணிகிட்டே வரான். It's that silly old bag from next door, Mrs. Fitzgerald. You don't want her here, do you? Silly old bag அப்படிங்கிறது a rude and insulting name for a woman, especially an older one. Silly bag இல்லைன்னா stupid bag அப்படிலாம் சொல்கிறது ரொம்ப ரூடான ஒரு வே ஆஃப் அட்ரஸிங் அ உமன். பக்கத்து வீட்டு கிளவி அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஜெரல்ட் வந்திருக்காங்க. இங்கே உங்களுக்கு பார்க்கணுமா வேண்டாம்ல அப்படின்னு கேட்குறான். மிஸ்ஸஸ் பியர்சன் அவங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். ஷார்ப்லி சர்டன்லி ஐ டூ ஆஸ்க் ஹர் இன். கண்டிப்பாக எனக்கு அவங்கள பார்க்கணும், உள்ளே வர சொல்லு. அண்ட் டோன்ட் கால் ஹர் அ சில்லி ஓல்ட் பேக் ஐதர். அவங்கள என்னமே சில்லி ஓல்ட் பேக்குன்னு கூப்பிடாத. She is a very nice woman with a lot more sense than you'll ever have. Mrs. Fitzgerald ரொம்ப நல்ல ஒரு லேடி. அவங்களுக்கு உனக்கு காலம் பூரா வாழ்க்கை பூரா எவ்வளோ அறிவு கிடைக்குமோ அதை விட அதிக அறிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நம்ம இந்த பார்ட்டை முடிச்சுக்கலாம். இதோட நெக்ஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அங்கேருந்து போய் பாருங்க. Hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.